வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 8 நாள் 30 சனிக்கிழமை ஜூன் 13 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். தேனி மாவட்டம் இந்திய ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு. ஜூன் 12 அன்று தேனி மாவட்டம் கே பட்டியை சேர்ந்த இந்திய ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் இவர் தென்காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் போது இவரது முகம் மற்றும் மார்பு பகுதியில் எதிரிகளின் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்த நிலையிலும் வீரத்துடன் போராடி பயங்கரவாதியை நேருக்கு நேர் எதிர்கொண்டு அழித்ததோடு தனது குழுவினரின் உயிரையும் காப்பாற்றியுள்ளார். அவரது அசாதாரண அந்த துணிச்சல், தன்னலமற்ற தியாக உணர்வு, நாட்டுப்பற்றை பாராட்டி இந்தியாவின் அமைதிக்கான உயரிய வீர விருதுகளில் ஒன்றான கீர்த்தி சக்ரா விருது மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களால் வழங்கப்பட்டுள்ளது. இது தேனி மாவட்டம், தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய தேசத்திற்கு பெருமை சேர்க்கும் செய்தியாகும். வீரத்தின் மறுபெயராக திகழும் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு தலைவணங்கி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு இராணுவ வீரருக்கும் இந்திய மக்கள், குறிப்பாக அந்தந்த ஊர் மக்கள் மரியாதை செலுத்துவது நமது கலாச்சாரமாக ஆக வேண்டும் என்ற நல்லோர் வட்டம் இராணுவ வீரர்கள் துறையின் வேண்டுகோளுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். இல்லம் தேடி உள்ளம் நாடி திண்டுக்கல்லில் திலகவதி. சுதந்திர போராட்ட வீராங்கனை 100 வயதினை கடந்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களை திண்டுக்கல் காந்தி கிராமத்தில் உள்ள ஊழியரகத்தில் சந்தித்து பேசிய போது பாரதியார் கவிதைகள், திருக்குறள் ஆகியவற்றுடன் தங்களது கடந்த கால சிறு வயது வாழ்க்கை பற்றியும் அவர் பகிர்ந்து கொண்டது மிகவும் உணர்வு பூர்வமாக இருந்தது. திருக்குறள் செல்வம் கலாம் ஜோதி மாணவர்கள் யாழினி மற்றும் நலன்குமார் அப்போது உடனிருந்ததாகவும், அடுத்ததாக கலாம் ஜோதி மாணவி யாழினி அவரது இல்லத்தில் அவரது அண்ணன் சதீஷ், அவரது பெரியம்மா ஆகியவர்களுடனான சந்திப்பு நல்லோர் வட்டத்தின் லட்சிய சமுதாய கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவதாக இருந்ததென்று திலகவதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். திட திரவ வள மேலாண்மை, சாலிட் லிக்விட் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் குறித்த பயிற்சி. சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும், நமது மாவட்டத்தை கழிவு மேலாண்மையில் சிறந்த மாவட்டமாக உருவாக்கவும், கழிவு மேலாண்மையில் சிறந்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தவும் வேலூர் SLRM சீனிவாசன் அவர்கள் வழிநடத்தும் 2 நாள், 12 நாள், 3 மாதங்கள் என 3 விதமான பயிற்சிகள் நடைபெறவிருக்கிறது. 2 நாட்கள் பயிற்சியில் எது குப்பை, குப்பைகளை எப்படி கையாளுவது, குப்பையை பணமாக்கும் வழிகள், சாக்கடையை பூஞ்சோலையாக்கும் வழிகள் ஆகியவை பற்றிய தெளிவு கிடைக்கும். 12 நாட்கள் வகுப்பறை பயிற்சியில் குப்பையை பிரித்து போடுவதை எப்படி செயல்முறைக்கு கொண்டு வருவது, ஊரில் குப்பையை தேங்க விடாமல் எப்படி கையாளுவது, மறுசுழற்சி முறையை செயல்படுத்தும் நடைமுறைகள், குப்பைகளை பணமாக்கி ஊராட்சிக்கு வருவாய் அதிகரிப்பது போன்றவைகள் பற்றிய செயல்முறை பயிற்சி அளிக்கப்படும். 3 மாதங்கள் பயிற்சியில் 3 மாதங்கள் பயிற்சி வகுப்பில் ஈடுபடும் ஒரு நபர் குப்பைகளை மேலாண்மை செய்வதில் சிறந்த பயிற்சி பெறுகிறார். சாதாரண மக்களை எப்படி குப்பை மேலாண்மைக்கு பழக்குவது, குப்பைகளை பொருளாதார வளமாக நடைமுறைப்படுத்துவது, தொழில் நிறுவனங்கள், வியாபார நிறுவனங்கள், உணவகங்கள், கடைகள், நடைபாதை கடைகள் ஆகியோர்களை குப்பை மேலாண்மைக்கு பழக்குவது, குப்பை மேலாண்மைக்கான பயிற்சிகளை எப்படி நடத்துவது என பல கோணங்களில் சிறப்பு பயிற்சிகள் கிடைக்கும். இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கூகுள் ஃபார்ம் பூர்த்தி செய்து உங்கள் பதிவை உறுதி செய்ய வேண்டும். https://docs.google.com. நாட்டின் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் குப்பைக்கு தீர்வு காண மாவட்டத்திற்கு 5 நபர்கள் இப்பயிற்சியில் இன்றே இணைந்திடுவீர் என்கிறார் நல்லூர் வட்டம் குப்பை மேலாண்மை துறை மாநில பொறுப்பாளர் கவியரசன். மேலும் விவரங்களுக்கு கைபேசி எண் 9158898669. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. 85 ஆர் குமாரபாளையம் பஞ்சாயத்தில் கணக்காளருடன் ஹேமலதா மற்றும் குழுவினர் சந்திப்பு.
நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாய கட்டமைப்பு செய்தியினை உள்ளம்தோறும் கொண்டு செல்லும் நோக்கத்தில் ஜூன் 10, 2026 அன்று 85 ஆர் குமாரபாளையம் ஊராட்சி கணக்காளராகவும் மகளிர் சுய உதவி குழுக்களின் ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றி வரும் தமிழ்செல்வி அவர்களை நல்லூர் வட்டம் மகளிர் கள மாநில பொறுப்பாளர் ஹேமலதா, குப்பை மேலாண்மை துறை மாநில பொறுப்பாளர் கவியரசு, தொழில் முனைவோர் துறை மாநில பொறுப்பாளர் புனிதா மற்றும் செம்மை இல்லம் துறை தங்கமணி ஆகியோர் சந்தித்தனர். இந்த சந்திப்பில் கிராமத்தில் குப்பை மேலாண்மை, சேமிப்பு மற்றும் கடன் வாங்குவதற்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டு வரும் 34 சுய உதவி குழுக்களின் மாதாந்திர சந்திப்பினை கிராம வளர்ச்சிக்கு பயன்படுமாறு செய்வது பற்றி விரிவாக பேசப்பட்டதென்று தங்கமணி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தமிழகத்தில் பல்வேறு கல்லூரிகளில் கலந்துரையாடல் மற்றும் முகாம்கள் மூலம் கண்டறியப்பட்ட கலாம் ஜோதி மாணவர்களுக்கான 2 நாள் முகாம் திண்டுக்கல் காந்தி கிராமம் ஊழியரகத்தில் ஜூன் 13 சனிக்கிழமை இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. மேலும் தகவல்கள் நாளை நம்பிக்கை செய்திகள். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.